பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு டிராயிங்கான பைபிள் வசனம்னு பார்க்கலாமா? ராபோஜனம் 1 அதிகாரம் 24-30 வரைக்குமே இருக்கும். அது வந்து லைனாக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 24வது வசனம், ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னோட சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அதாவது ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்தோத்திரம் பண்ணி அதாவது ஆண்டவரை காட்டி கொடுக்க போற அந்த இரவு நேரத்துல வந்து அப்பத்தை வந்து எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி இதை வாங்கி புசிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சீசன் கிட்ட சொல்றாரு. இது என்னோட சரீரம் பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஸோ வந்து இதை வந்து நினைவு கூறுங்க. அதாவது நம்ம வந்து அப்பத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்புறம் பிக்கணும். பிச்சு எதை நினைவு கூறணும்? ஆண்டவர் நமக்காக சிலுவையில பிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவர் சரீரம் ஃபுல்லா கிழிக்கப்பட்டது. அதை நினைவு கூறும்படி தான் நம்ம வந்து அப்பத்தை எடுத்து பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அடுத்தது 25வது வசனம், பூஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து பூஜனம் பண்ணின பின்பு ஒரு பாத்திரத்தை எடுக்கிறார். அதாவது திராட்சரசம். அவர் வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து, இது வந்து ஆண்டவர் நமக்காக சிந்தப்படுகிற ரத்தம், இது வந்து புதிய உடன்படிக்கை, இதுல நீங்க பானம் பண்ணும் போது என்னை வந்து நினைவு கொடுங்க. ஏன்னா ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி நமக்கு மீட்பை கொடுக்குறார், ரட்சிப்பை கொடுக்குறார், பாவமளிப்பை கொடுக்குறார். ஸோ இதை நினைவு கூறுங்க. நான் உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை வந்து நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இது அப்படியே அந்த ரத்தத்தை ஆண்டவர் வந்து இன்னொரு வசனத்துக்கு வந்து வெளிப்படுத்தி சொல்லியிருப்பாரு. மத்திய 26வது அதிகாரம் 28வது வசனம், இது பாவமளிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூறி என்னோட ரத்தமாயிருக்கிறது. அதாவது நமக்கு பாவமளிப்பு உண்டாகிறதுக்கு அநேகருக்காக சிந்தப்படுகிற இது புதிய உடன்படிக்கை. ஆண்டவர் ரத்தத்தினால்தான் மீட்பு உண்டு, நமக்கு ரட்சிப்பு உண்டு, பாவமளிப்பு உண்டு. அப்பதான் நம்ம ஆண்டவர் பிள்ளையா வந்து மாறும், ஆண்டவர் பின்பற்ற பிள்ளைங்களா நம்ம இருக்கிறோம். ஸோ இது வந்து புதிய உடன்படிக்கை, ஒரு ரிலேஷன்ஷிப் ஆண்டு கூட இருக்கிறது. ஸோ நம்ம வந்து பாத்திரத்தை வந்து பானம் பண்ணும்போது நம்ம வந்து ஏசப்பா நமக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை வந்து நினைவு கூறணும். அடுத்தது 26வது வசனம், ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம், அப்பத்தை பிட்டு புசிக்கும் போது ஆண்டவர் சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட அவருடைய சரீரம் வந்து பிக்கப்பட்டதை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாத்திரத்தை வந்து பானம் பண்ணும்போது ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி அதை நினைவு கூறுங்கன்றத பார்த்தோம். இப்போ மொத்தமா அப்பமும் திராட்சரசமும் இந்த ராபூஜனம் நம்ம எடுக்கும் போது ஆண்டவர் வருமளவும் இதை நினைவு கூர்ந்து நம்ம எடுக்கணும். மற்றவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தி சொல்லணும், ஆண்டவர் எனக்காக மதிச்சா ரத்தம் சிந்தினார் அப்படின்றத மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ரெண்டுத்தையும் சேர்த்து எடுக்கணும். கர்த்தர் வரும்னு நினைவு கொண்டு மற்றவங்க நம்ம சொல்லணும், தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ வந்து நம்ம வந்து ராபூஜனத்தை எப்படி எடுக்கணும், எப்படி நினைவு கூறணும்னு பார்த்தோம். இப்போ வந்து ராபூஜனத்தை அபாத்திரமா எடுத்தா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். 27வது வசனம் இப்படி இருக்கு, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனா இருப்பான். அதாவது இயேசுவோட சரீரத்தையும் ரத்தத்தையும் நம்ம வந்து அபாத்திரமா பானம் பண்ணோம்னா குற்றம் உள்ளவங்களா நம்ம இருக்க ஆரம்பிச்சோம். ஸோ அபாத்திரமா எடுக்கக்கூடாது. அபாத்திரமா எடுக்கணும்னா ஏதோ தானோன்னு ஏதோ கடமைக்குன்னு அப்படி எடுக்கக்கூடாது. கூட வந்து நம்ம ஆண்டுக்குள்ளாகி இருக்கிறோம், வெளியில போய் உலகத்தால் கூட நடச்சிக்கிட்டு பாவம் செஞ்சுட்டு இல்லைகளா ஏதோ ஒரு விஷயம் அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்து ஆண்டவரோட ராபோஜனத்தை துணிகரமா எடுக்கும் போது அபாத்திரமான விஷயமா மாறிடும். ஸோ உண்மையா நம்ம பாவம் நிறைஞ்சு இந்த உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம், சுத்தமா நம்ம இருக்கோம்னு சொல்லவே முடியாது. பாவம் இல்லாதன்னா அவன் தன்னை வஞ்சிக்கிறவனா இருக்கான். அனுதினமும் நம்மளோட பாவத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்லி அறிக்கையிட்டு அந்த ரத்தத்தினால சுத்திகரிக்க வச்சிருக்கப்பதான் பயமுக்தியோட அந்த ராபோஜனம் எடுக்கணும். ஒருவேளை அபாத்திரமா ராபோஜனத்தை எடுத்தா என்ன நடக்கும்னா, 28வது வசனம், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நிதானித்து சோதித்து பார்க்கணும், நம்ம இந்த ராபோஜனம் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து தயாரா இருக்கோமா, நம்ம வந்து எக்ஸாம்பிள் பண்ணி பார்க்கணும். சோதித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பயபக்தியோட வந்து எடுக்கணும். 29வது வசனம், எண்ணத்தினாலேயும் பாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு அக்னி தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். அதாவது அபாத்திரமா கர்த்தரோட சரீரத்தை ரத்தத்தையும் வந்து
பானம் பண்ணும்போது போஜன பானம் பண்ணும்போது அவனுக்கு வந்து ஆக்கினி தீர்ப்பு வருது. அதாவது நரகம் தான் தண்டனை. அதாவது ஆக்கினி தீர்ப்பு நரகத்துல போடுறதுதான் அந்த ஆக்கினி தீர்ப்பு. அது வந்து அவங்க மேல விழும். அதனால நீங்க ஜாக்கிரதையா எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களில் அநேக பலவீனரும் வியாதி உள்ளவர்களாயும் இருக்கிறீர்கள். அநேக நித்திரையும் அடைஞ்சிருக்காங்க. அபத்திரமா நம்ம வந்து பானம் பண்ணோம்னா நிறைய பேர் சிலர் இல்ல அநேகர் வந்து பலவீனமா இருக்காங்க, வியாதி உள்ளவர்களா இருக்காங்க, அநேகர் வந்து மறிச்சும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பூஜை எடுக்கும் போது ஆவியான உதவியோட பயபக்தியோட நம்ம பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து அந்த ரத்தத்தினால கழுவப்பட்டு பயபக்தியோட நம்ம வந்து கம்யூனியன் எடுக்கணும். அப்ப பிக்கும் போது அந்த சரீரத்தை நினைவு கூர்ந்து எடுக்கணும். பானம் பண்ணும் போது ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தா மீட்பு கொடுத்தா புது உடன்படிக்கை அவரோட ரிலேஷன்ஷிப் அவளோட பிள்ளையா இருக்கிறதுக்கு அந்த தகுதியை கொடுத்திருக்காரு. அதை நினைவு கூர்ந்து பானம் பண்ணணும். இது ரெண்டுமா சேர்த்து அந்த கர்த்தர் வரும் அளவும் நினைவு கூறும்படி இந்த பூஜனத்தை பிறருக்கு நம்ம சொல்லணும், தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அபாத்திரமா எடுத்தோம்னா அக்கினி தீர்ப்பு நம்ம மேல வந்து நம்ம குற்றவாளிகளா இருப்போம். அநேகர் வந்து பலவீனமா இருக்க வியாதி உள்ளவர்களா இருக்காங்க, இத்தனையும் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு. இதுக்கு அப்படியே எக்ஸாம்பிள் வந்து யூதாஸ் காரியத்தை எப்ப ஆண்டை வந்து காட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உலகத்திலயும் இருந்த ஆண்டு பிள்ளையாவும் இருந்திருக்கான். சோ ஒரு ஊழியக்காரர் 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாதுன்னு பைபிள் சொல்றது இல்லையா? சோ அதனால முழுமையா எல்லாவற்றையும் உலகத்தை விட்டுட்டு ஆண்டை பின்பற்றி வரணும். யூதாஸ் காரியர் 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டை காட்டி கொடுக்கணும். எப்ப காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான நேரத்தை வந்து சமயத்தை வந்து பார்த்து கொண்டு வரணும். அதனால ஆண்டவர் எல்லாருக்குமே 12 சீஷருக்கு எல்லாருக்குமே வந்து அப்பத்தை வந்து பிட்டு கொடுத்தாரு. அவங்களுக்குள்ள அந்த சாத்தான் புகழ யூதாஸ் காரியத்துக்கு தான் ஆண்டவர் அப்பத்தை துணிக்கையில நினைச்சு கொடுக்கும் போது சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தான். ஏன்னா அபாத்திரமா பண ஆசைனால ஆண்டவர் காட்டி கொடுக்கணும் நடக்கும் போது அந்த பாவ செயல் பிசாசான யூதாஸ்குள்ள வந்து புகுந்ததுனால அபாத்திரமா அவங்க ராப்போஜனத்தை எடுத்ததுனால என்ன பண்ணாங்க, அவங்க மறிச்சு பண்ணாங்க, மாண்டு போனாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம வந்து அபாத்திரமா எடுக்கக்கூடாது. ஆண்டவர் வந்து அப்பத்தை குடிச்சு அப்படின்னு என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்க்கலாமா? முன்னே வந்து நம்ம வந்து வீடியோ போட்டுருக்கோம் ஜீவா அப்பன்னு சொல்லி. அதுல வந்து நம்ம டீட்டெயிலாம் வந்து சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். அதுல வந்து ஆண்டவர் ஃபர்ஸ்ட் அப்பத்தையும் அங்கேயும் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தார். அதை மல்டிப்ளை பண்ணார். அதே அப்பம் நமக்கு ஜீவ அப்பமா ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஜீவ அப்பம் ஏசப்பா நம்ம வந்து அநேகருக்கு வந்து கொடுக்கணும், பகிர்ந்து கொடுக்கணும், மல்டிப்ளை பண்ணணும், ஆண்டவர் பத்தி சொல்லணும். ஸோ அதுல வந்து ஒரு மல்டிப்ளையான பிளெஸிங் ஆண்டவர் பத்தி சொல்ற அந்த வாய்ப்பு, ஊழியம் செய்யற வாய்ப்பு, அப்பம் பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம சொல்லும் போது ஆண்டவர் ஊழியம் ஆண்டவர் பத்தி நம்ம அநேகருக்கு சொல்ற வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அடுத்தது தான் ராப்போஜனம். அதையே ஆண்டவர் வந்து அப்பத்தை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி இந்த ராப்போஜனம் சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்றதை குறித்தான ராப்போஜனம் சொல்லும் போது நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம். ராப்போஜனத்துல நம்மளுக்கு வந்து பிளெஸிங், ஆவிக்குற ஸ்பிரிச்சுவல் க்ரோத் நம்ம வந்து பார்க்க முடியும். கூட நம்மளை சுத்தி ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கதான் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். அதே நீங்க அபாத்திரமா எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பலவீனமா இருப்பீங்க, நோய்வாய்ப்பட்டு இருப்பீங்க, நித்திரையும் அடிச்சிருப்பீங்க. இந்த யூதாஸ் காரியம் மாதிரி நடக்கும். அபாத்திரமா நம்ம எடுக்கக்கூடாது. அடுத்தது அதே பாத்தீங்கன்னா ஆண்டு வந்து அதே அப்பத்தை வந்து தோத்திரத்து எப்ப பண்ணாருன்னா ஆண்டு மறிச்சதுக்கு அப்புறம் எம்மா ஊருக்கு போற வழியில 2 சீஷர்கள் போயிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஆண்டவர் அவங்க போயிட்டு இருப்பாரு. அப்ப என்ன நடந்துச்சுன்னு ஆண்டவர் கேட்கும் போது அந்த சீஷர்கள் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து இயேசு இருந்தாரு, அற்புதம் செஞ்சாரு, இப்ப அவர் மறிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் வந்து இயேசப்பா வந்து வீட்டுக்கு வருந்தி கூப்பிடும் போது அப்ப இயேசப்பா அவங்க கூட உட்காந்து போஜனம் பண்ணுவாரு. அதே மாதிரி ஆண்டவர் அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவங்க கொடுக்கும் போது அந்த 2 எம்மா ஒரு சீஷர்கள் 2 பேருக்குமே வந்து ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. திறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பாக்குறாங்க நம்ம கூட இருந்தவர் இயேசு. அவர் நம்ம கூட பேசிட்டே வரப்ப நம்ம இருந்து கொழுந்து விட்டு எரியலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி ஆண்டவர் வந்து அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்கும் போது அவங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. எப்படி நம்ம வந்து ஜீவ அப்பத்தை ஆண்டவர் வந்து 5 அப்பம் 2 மீனை கொடுத்து 5000 பேர் போஷிட்டாரோ அந்த ஜீவ அப்பத்தை நம்ம பெற்றுக்கொண்ட நம்ம அந்த அப்பத்தை பிறருக்கு நம்ம வந்து பகிர்ந்து கொடுக்கணும். அதே அப்பத்தை அந்த பாப்போச்சுன்னா ஆண்டு கர்த்தர் வருமானவே இதை நினைக்கூறுங்கன்னு சொன்னார்ல, அதே தான் அந்த எமோசேஷனும் பண்ணாங்க. வர வழியில வந்து யாரோ கூட இருக்காங்க, அந்நியனை இருக்காங்க போலன்னு சொல்லி அவங்களுக்கு ஆண்டவை பற்றி சொல்றாங்க. எப்படி ஜீவ அப்பத்தையும் வாங்கி அநேகருக்கு வந்து நம்ம ஆண்டவை பத்தி சொல்லணும், பகிர்ந்து கொடுக்கணுமோ அதே மாதிரி இந்த எமோசேஷன் 2 பேருமே ஆண்டவர் ஜீவ அப்பத்தை பெற்று அவங்க ஆண்டு பிறருக்கு வந்து சொல்றாங்க. ராபோஜனம் வந்து கர்த்தர் வருமானமே இதை நினைக்கூறுங்கன்னு சொன்னார் இல்லையா? அதே மாதிரி இவங்க கர்த்தரை கொடுத்து அவங்க கிட்ட என்ன சொல்றாங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் அந்த ராப்போஜன அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அந்த கொடுக்கும் போது அவங்களுக்கும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். இந்த 3 விஷயமே அவங்க செஞ்சதுனால அவங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். நம்மளும் ஆண்டவர் அப்பத்தை புசிச்ச நம்ம ராப்போஜனை எடுத்த நம்ம ஆண்டை பத்தி பிறருக்கு சொல்லணும். சொல்லும் போது அவங்களும் ஆண்டவரை அறிந்து கொள்வாங்க. ஆண்டவரோட பிள்ளையா எல்லாரும் சுத்தி இருக்காங்க மாறுவாங்க. நம்மளுக்கும் ஒரு பிளெஸிங், ஆவிக்குரிய பிளெஸிங்ஸ் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும், நம்மளோட ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்படும். ஸோ இப்போ ஆண்டவர் கிட்ட கேட்கலாமா, சப்பா நீங்க ஜீவாப்பமா இருக்கீங்க, எனக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னா உங்களை கொடுத்து நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். இந்த ஜீவாப்பத்தை எல்லாருக்கும் நான் பகிர்ந்து கொடுக்கணும்ப்பா. ராப்போஜனத்தை எடுக்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க உணர்த்துங்க. அந்த மாதிரி அதோட பயபக்தியோட பாவத்தை
அறிக்கை செய்து உங்க ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைங்களா பயபக்தியோட ஆண்டவரே இயேசப்பா அந்த ராபோஜனத்தை எடுக்கணும். இந்த ராபோஜனத்தை எடுக்கும் போது ஆண்டவரே இயேசப்பா எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர்ச்சியை கொடுக்குறீங்க, பாதுகாப்பை கொடுக்குறீங்க. அதுக்கு நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அபாத்திரமா ஒரு போதும் ஆண்டவரே ராபோஜனம் எடுக்காதபடி காத்துருப்பா. இதுக்கு முன்னாடி நான் ஏதாவது எடுத்திருந்தேன்னா, நிர்விசாரமா இருந்தேன்னா தயவா என்னை மன்னியப்பா. இனி அந்த தப்ப நான் பண்ணாதபடி காத்துடலப்பா. இந்த ராபோஜனம் நிமித்தம் ஆண்டவரே அப்பா விட்டு ஸ்தோத்திரத்தை ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே இயேசப்பா அந்த ராபோஜனத்தினால ஆண்டவரே இயேசப்பா எனக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது. அதுக்கு நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நன்கு வளர பிள்ளையா, உங்களோட என்றைக்குமே நிலைத்திருக்க பிள்ளையா ஆண்டவரே இயேசப்பா பரலோக கண்ணோட்டத்துல பாக்குற பிள்ளையா என்னை மாற்றுங்க. இனி உங்க கருத்துல அர்ப்பணிக்கிறேன். நீங்க பொறுப்பெடுத்து ஆளுகை செய்து வழி நடத்துங்க. மீ பிரேசன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன் அப்படின்னு சொல்லி ஆண்டை பத்தி சொல்லும் போது நிச்சயமா ஆண்டவர் நம்மள பயன்படுத்துவார். ஏசப்பாவை பத்தி அநேருக்கு சொல்லும்படியா இயேசு அப்பத்தை பகிர்ந்து கொடுக்கும்படி செய்வார். ராபோஜனத்தை பயபக்தியோடு எடுக்கும்படி ஆண்டவர் சரீரத்தை ரத்தத்தையும் நினைவு கூறும்படி ஆண்டவர் வரும் அளவு விஷயத்தை பத்தி பிறருக்கு தெரியப்படுத்த முடியும் அதை செய்வார். நம்மளோட ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல எல்லாம் பைபிள் இருக்க மறைமுகமான மன்னவ ஆண்டவர் நமக்கு காண்பித்து தருவார். ஆண்ட வசனம் உட்கார நமக்குள்ள இறுதியை கொண்டு விட்டு எறியதான் நம்ம உணர முடியும். ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோட கேட்போம், பெற்றுக்கொள்வோம். ஆமீன்.